ட்ரெஸ் போடுறதுனாலையோ கேக்கு விட்டுறதுனாலையோ ஒருவேளை சாப்பாடு பண்ணி சாப்பிட்றதுனாலே பிறந்த நாள் கிடையாது. ஆனா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படியா கொஞ்சம் காரியங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம சம்பாதிச்சு வைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, பணத்தை சம்பாரிச்சு என் பிள்ளைகளுக்காக சேமித்து வைக்கணும் ஒண்ணு கூட பிரயோஜனம் இல்லை. ஜெபத்துல சேமிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். காலையில தெரியுமா, அது அதிகாலையில எதிர்த்து சொல்லி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும்? என் பிள்ளை ரோட்ல போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க பிள்ளைகளை தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க பிள்ளைகள் மேல உங்களுடைய கிருபை இருக்கட்டும், எங்க பிள்ளைகள் மேல உங்களுடைய தயவு இருக்கட்டும். ஆண்டவரே, எங்க விண்ணப்பத்தை கேளுங்க, எங்க கண்ணீரை கண்டு நீங்க ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு யாருக்காவது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றோமா? யாருக்காவது கண்ணீர் விட்டு நம்ம வாழ்க்கையில் கண்ணீர் வருதா? ஜபத்துல ஒண்ணுமே வராது. ஆனா ஏன்னு கேட்ட என்ன செய்வோம்னா, நம்ம வாழ்க்கையில பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தேவன் சொல்றார், நீ வற்றாத நீரூற்ற போல இருக்க வேண்டும். ஆமென். வறட்சிகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், வற்றாத நீரூற்ற போல உன் வாழ்க்கை என்ன செய்யணும்? செழிப்புக்கு வர வேண்டும். உன் வாழ்க்கை செழிப்பா வரணும் அப்படின்னா ஜெபத்தை தவிர வேற எதுலையுமே செழிப்பு வராது. கண்டுபிடிக்கவே முடியாது. நமக்கு பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு வியாதி வருமானம் வரும்போது அந்த வியாதி வறுமையிலிருந்து நம்மளை என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அந்த வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒத்தாசை வர வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை ஏசியா எடுத்துக்கொள்ளுங்கள். 45 அதிகாரம், 55